Hi guys, welcome to Civil 360. இந்த வீடியோ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்க போகுது. நம்ம இந்த வீடியோவில் AutoCAD பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபியூச்சரில் வர வீடியோஸில் AutoCAD பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு சாஃப்ட்வேரை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த சாஃப்ட்வேரோட யூசேஜ் பற்றி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், AutoCAD வந்து சிவில் ஃபீல்டில் பிளானிங்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அப்படி இல்லை, AutoCAD வந்து நிறைய ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கிளைண்ட் கேட்குறாரு, எனக்கு ஒரு எக்ஸ்டீரியர் இல்லை ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாருன்னா, நீங்கள் நிச்சயமாக ஒரு 3D ஸ்டுடியோ மேக்ஸ் சாஃப்ட்வேர் இல்லை கூகுள் ஸ்கெட்சப் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பட் அதை அலைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் 3D ஸ்டுடியோ மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாலை வந்து நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு வாலை க்ரியேட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் அலைன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் அந்த டைமில் AutoCAD பிளானை இம்போர்ட் பண்ணி 3ds மேக்ஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அலைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் தான் கூகுள் ஸ்கெட்சப்லேயும் அங்கேயும் நீங்கள் வந்து AutoCAD பிளானை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கிறவங்க AutoCAD ஒரு பிளானிங் டூலாக யூஸ் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் ஃபீல்டில் இது ஒரு டிராஃப்டிங் டூலாக யூஸ் ஆகுது. கிராஃபிக் டிசைன் இண்டஸ்ட்ரியிலையும் இந்த AutoCAD யூஸ் பண்ணுறாங்க. 3D பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியிலையும் இந்த AutoCAD யூஸ் பண்ணுறாங்க. 3D பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு 3D ஆப்ஜெக்டை டிசைன் பண்ணுறதுக்காக இந்த AutoCAD யூஸ் பண்ணுறாங்க. ஃபேஷன் இண்டஸ்ட்ரியிலையும் அவங்க வந்து இந்த ஜுவல்லரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்காக இந்த AutoCAD யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியிலையும் இந்த AutoCAD வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த AutoCADோட ஃபைனல் அவுட்புட்டை யார் யார் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த AutoCADோட ஃபைனல் அவுட்புட்டை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்களோட ஃபைனல் அவுட்புட்டை வந்து பார்ட்ஸ் டிசைன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்களோட ஃபைனல் அவுட்புட்டை சர்க்யூட் டிசைன்னு சொல்லுவாங்க. ரெயில் அண்ட் மெரைனில் இருக்கிறவங்க அவங்களோட ஃபைனல் அவுட்புட்டை ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. நாம் ஸ்ட்ரக்சரல் அண்ட் சிவில் ஃபீல்டில் இருக்கிற நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டை லே அவுட்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம ஃபியூச்சரில் வர வீடியோஸில் AutoCAD பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிவில் 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.